ஒரு பெண் நினைச்சா ஒருத்தரை வாழ வைக்க முடியும். உலகத்திலே பவர்ஃபுல்லான சக்தி, மகா சக்தி யாரு அப்படின்னா பெண்கள் மட்டுமே தான். ஆவதும் பெண்ணாலே தப்பு. அது அதாவது பழமொழி கரெக்ட், ஆனா நீ எடுத்துக்கிற விதம் தப்பு. ஆவதும் பெண்ணாலே ஒரு மனுஷனை ஒரு பெண் நினைச்சானா அப்படி ஆள வச்சிருவான். ஆனா ஒரு பெண் நினைச்சானா அவனுடைய ஆணவத்தை அழிச்சிருவாள். ஒருத்தர் ஆளை அழிக்கவே முடியாது. ஒருத்தருடைய ஆணவத்தை அழிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னா நானும் பிடிச்சவன், திமிர் பிடிச்சவன். என்ன ஆள வச்சதும் ஒரு 2 பெண்கள் தான். ஆனா என்ன என் ஆணவத்தை அழிச்சதும் பெண்ணு தான். இவ்வளவு திமிரா பேசுறீங்கல்ல, இவ்வளவு விஷயம் இல்ல, இவ்வளவு தைரியம் சொல்றீங்களா? ஏன் உன் பிசினஸ் பண்ணி பாரு, சம்பாதிச்சு காட்டுக்கல, ஆம்பளை தானே சம்பாதிச்சு காட்டுக்கல. நாங்க என் ஆணவத்தை அழைச்சாங்க, புரியுது இல்லையா? அப்ப ஆணவத்தை அழைச்சது என்ன ஆச்சு? ஆவதும் பெண்ணாலே ஆணவம் அழிவதும் பெண்ணாலே. அப்புறம் என்ன நிக்கிறது? ஆளா நிற்போம். புரியுதா? இந்த உலகமே திரும்பி ஒரு பெண் நினைச்சா ஒருத்தரை வாழ வைக்க முடியும். உலகத்திலே பவர்ஃபுல்லான சக்தி, மகா சக்தி யாரு அப்படின்னா பெண்கள் மட்டுமே தான். ஆவதும் பெண்ணாலே தப்பு. அது அதாவது பழமொழி கரெக்ட், ஆனா நீ எடுத்து